அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 9/6/2025 திரையோதசி திதி காலை 9:36 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் பிற்பகல் 3:31 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம் மந்த யோகம் பிற்பகல் 3:31 வரை. அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம், லக்னத்திலேயே குரு பகவானுடன் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? சிலை செதுக்க, போட்டிகள் நடத்த, வாசனை மற்றும் அலங்கார பொருட்கள் வாங்க, பழுதான பொருட்களை விற்க, தானியங்களை அறுவடை செய்ய, வாய்க்கால் வரப்பு அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள். வாழ்க்கையில் உயரலாம். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படிதாங்க. ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா அவங்கள வாழ்த்தி பேசுவீங்க, பிடிக்கலன்னா அதை பற்றி கருத்து எதுவும் சொல்ல மாட்டீங்க, அவங்கள பற்றி அவதூறாக எதுவும் பேச மாட்டீங்க. அந்தளவுக்கு எப்பொழுதும் மேன்மையான குணங்கள் உடையவர்கள், பெருந்தன்மையானவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால நிதானமாக இன்னைக்கு இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனத்தை பயன்படுத்தின்னு இருக்கும் பொழுது மொபைல் ஃபோனில் பேசுகிறத கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கூட உப்பு காரம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். முன்கோபம் இல்லாமலும் இருக்கலாம். உடம்பில் சோர்வு களைப்பு இல்லாமலும் இருக்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 3:31 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:31 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்பார்த்திருந்த தொகையும் கிடைக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிக்க வேண்டாம். அடுத்தவங்க விஷயத்துலேயும் நாம் பெருசாக இன்னைக்கு மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும் நல்லது தாங்க. வியாபாரத்தில் அப்படி இப்படி தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். வேலையாட்கள் நம்மளை புரிஞ்சுக்காம தான் நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்கள முதலீடு போட்டு தொழில் தொடங்கியிருக்காங்க இல்லையே, ஏனோ தானோன்னு சில நேரம் இருப்பாங்க. கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உழைப்பு அதிகமாக இருக்கும். என்ன தான் உழைச்சாலும் வேறு யாராவது பற்றியாவது பேசுவாங்க, நாம் உழைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொருட்படுத்திக்காமல் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டோம்னா சந்திராஷ்டமத்தோட வேகம் குறைய ஆரம்பிச்சிருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தயங்கும் இடம் மட்டுமே இங்கு தடைகளாக தெரியும்.
துணியும் இடங்களெல்லாம் தடங்கல்கள் எல்லாமே தூசிகளாக மாறும். எனவே துணிந்து செயல்படு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சின்ன வயசுலேயே பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஏன்பா உன்னால் முடியுமா, நீ யோசிச்சியா, விவரம் தெரியாமல் இந்த முடிவு எடுத்துட்டியா, இல்லை அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்தியா அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் 1000 அறிவுரைகள் சொன்னாலும் நான் தெளிவாக யோசித்து தான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் 6வது அறிவை பயன்படுத்தி அடுத்தடுத்த முடிவுகளை சிறப்பாக எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, யார் உண்மையானவங்க, யார் நமக்காக உண்மையிலேயே உழைக்கிறாங்க, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, அல்லது யார் நடிக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த விற்க வேண்டிய இடம் சீக்கிரமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போல்லாம் கொஞ்சம் சிடுன்னு பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கோபத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறத மற்றவங்க கொஞ்சம் தாமதமாக தாங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் வரவேண்டிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தர வேண்டிய இடத்துலையும் தந்து நல்ல பேர் வாங்குவீங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள், அவங்க படிப்பை பற்றிய கவலை, அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலை, அவங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் ஆகணுமேங்கிற கவலை, அதெல்லாம் ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் அதிகாரிகள் உங்களை விரும்புவாங்க. பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு உங்களை மறைமுகமாக பாராட்டுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சோதனைகள் எல்லோருக்கும் தான் வரும். அதை வேதனையாக நினைப்பவர்கள் பலர். ஆனால் அதை வேதனையாக நினைக்காமல் சாதனையாக நினைத்து சாதித்து காட்டுபவர்கள் சிலர். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அதை வேறு மாதிரி நாம் மாற்றி காட்டணும், அதை வேறு மாதிரி நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே மனக்கணக்கெல்லாம் போட்டு கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் ஒரு தைரியம் உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிக்குங்க. தடுமாற்றம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ கொஞ்சம் கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அடுத்தது நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி சொந்த ஊரில் கோவிலை கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லி புது காரியத்தில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. ஊர் பொதுமக்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. அதே போல் பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாமே இனிமேல் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அல்லது வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய வீடு தாங்க உங்களுக்கு ரொம்ப ராசி. அதனால் பழைய வீடே வாங்க பாருங்கள், அதாங்க நல்லாயிருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சும்மாவா கூடுதல் நேரம் ஒதுக்கி வேலை பார்க்குறீங்கள, வீட்டுக்கு போனாலும் கூட வீட்டையே ஒரு சின்ன அலுவலகமாக மாற்றி அக்கறையோடு இருக்கீங்கள்ல, அதனால தாங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கி
தர ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிலேருந்து நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்குள்ளார நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒரு நாளில் பூத்து அதே நாளில் மறையக்கூடிய பூக்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படியெல்லாம் சிரித்து கொண்டே கடக்க வேண்டும் என்று. ஆமாங்க, பூக்களை பாருங்கள், அது பூத்துட்டு ஒன்றும் 100 நாள் அப்படியே பூத்து அப்படியே இருக்கிறது இல்லை, ஒரே நாளில் மறைஞ்சிடுது. இருந்தாலும் அந்த ஒரு நாளில் அது சிரிக்கிற அந்த சிரிப்பு, அந்த புன்னகை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாரையுமே கவர்ந்து இழுக்குது. அதுபோல தாங்க நம்முடைய வாழ்க்கையும். வந்திருக்கிறோம், நல்ல முறையில் வாழணும், மற்றவங்களுக்கு நல்லது நாம் செய்யணும், மலர்ந்த முகத்தோடு மற்றவங்களை நாம் வரவேற்கணும், அவங்கள்ட்ட பேசணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தெரியாதவர்கள் வந்தாலும் கூட தெரிந்தவர்களைப் போல மனிதநேயத்துடன் விசாரிக்கக்கூடிய அக்கறைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய போக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வர ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 12ஆம் இடத்துல புதன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்பி தங்கைக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புதுசாக சிலதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பயத்தை விட கொடிய வைரஸ் ஏதுமில்லை, தன்னம்பிக்கையை விட ஒரு பெரிய தடுப்பூசி ஏதுமில்லை. ஆமாங்க, வைரஸாக இருந்தாலும் பாக்டீரியாவாக இருந்தாலும் நாம் நல்லா தான் இருக்கோம், நாம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டோம்னா எந்த வைரஸும் நம்மக்கிட்ட நெருங்காதுங்க. அதே மாதிரி சுற்றி பகைகள் இருந்தாலும் கூட நாம் தைரியமானவங்க, நாம் நேர்மையாக இருக்கிறோம், நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காருங்க குரு பகவான் தாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லோரும் நெருங்கி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. விலகி சென்றவங்கள்லாம் இப்போ விரும்பி வருவாங்க. பிரபலங்களும் உங்களுக்கு உதவிகள் செய்ய முன் வருவாங்க. முன்னாடி கேட்டும் எதுவும் செய்ய மறுத்தவங்க இப்போ கேட்காமலேயே வேறு ஏதாவது நான் உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு கேட்டு வருவாங்க. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. கடந்த 7-8 மாதங்களாகவே செவ்வாய் பலவீனமாக இருந்தாருங்க, வக்கரமாகி இருந்தாருங்க, நீசகதியில் இருந்தாருங்க. இப்போ வந்து உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டதுனால எல்லா வகையிலுமே இனிமேல் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து காட்டுவீங்க. சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுமூகமாக முடியும். சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் உதவுவாங்க. பாக பிரிவினைகள் அதெல்லாமே சாதகமாக முடியும்.
முடியுங்க. பெற்றோருடன் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த கோபதாபங்கள் அதெல்லாம் சரியாகி பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் இனிமேல் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனி சும்மா இருக்காதுங்க. அது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒரு கவலையை, ஒரு டென்ஷனை, ஒரு கோபத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கூட்டு தொழில், குறுக்கு தொழில் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகாரிகள், அதுக்கடுத்து கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க மூலமாக இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள். ஆனால் அடுத்தவர்களை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எப்பொழுதுமே அடுத்தவங்க மனசை நீங்கள் நோகடிக்க மாட்டீங்க. உங்களை சிலர் நோகடித்தாலும் கூட ஏதோ அவருக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லையாட்டிருக்கு, அதுதான் நம்மளை அந்த அளவுக்கு நோகடிக்கிறார் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தம்மால் முடிந்த வரைக்கும் எல்லோரையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில், சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சாதுரியமாகவும் பேசுவீங்க. பேசியே இன்னைக்கு பல பெரிய விஷயங்களெல்லாம் முடித்து காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லை, எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும். அவசரத்தில் கேட்டாங்களேன்னு கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு சிறு பகுதி கூட இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்க அறிமுகம் கூட இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டதுனால சகோதரங்களுடன் சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகோன்னு இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் கூட இன்றைக்கி விற்று தீர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டு சேர்ந்து எந்த தொழிலும் தொடங்க வேண்டாங்க. பங்குதாரர்களை சேர்த்துக்காமல் நீங்கள் தனித்து செயல்படுறதா இருந்தால் நல்லது. ஏன்னா கண்டகச்சனி தொடங்கி இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால், ஆமாங்க, எது கையை விட்டு போனாலும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்க. எல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிச்சுக்க முடியும், இதை விட பெரிய கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்பிக்கையோடு நாம் இருந்துட்டோன்னு வைங்களேன், எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும். அந்த அசைக்க முடியாத, அந்த தளராத தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் எப்போதுமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த
கடந்த 3-4 நாளாகவே ஒரே செலவாக இருக்குது, எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்க. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து கொண்டே இருந்தீங்க. இன்றைய தினம் காலையில் 8:50 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அதனால் காலை 8:50 2வது வீட்டுக்குள்ளார சந்திரன் போய் உட்கார இருக்கிறதுனால சோர்வு களைப்பு எல்லாமே விலகி சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சிடுசிடுப்பு அதெல்லாம் கொஞ்சம் விலகும். சிரித்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வண்டி வாகனம் பழசை கொடுத்து புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி புதனும் பாக்யஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். தாரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு நிச்சயமாக தந்துருவாங்க. அதனால் பணவரவு உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை புரிஞ்சிக்காமல் சிலர்லாம் ஏதோ பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களுக்கு மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்கங்க. அதே போல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேற்றுமொழி பேசுகிறவங்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் மதியம் 3:30 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களும் காலையில் கொஞ்சம் சுமாராக இருக்கும், மதியம் 3:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்கும். அதனால் சித்திரை விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு செய்தீங்கன்னா சிறப்பாக வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, வென்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம் வேண்டும். ஆமாங்க, அந்த வைராக்கியம் உங்களுக்கு மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கறது, வைராக்கியமாக இருந்து வேலையை செய்து முடிக்கிறது, அதே மாதிரி தன்மானத்தோடு இருந்து தடம் மாறாமல் இருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட நல்ல குணங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 8:50 உங்கள் ராசிக்குள்ளார நுழைய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 8:50 மதியம் 3:31 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் மதியம் 3:31 அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. எதையுமே திட்டமிட்டு செய்ய பாருங்க. போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போகலாம், கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு எதையும் நினைக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். சின்ன சின்னதாக கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். நம்மளை யாரும் சரியாகவே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி வேலை ஆகணுன்னா காலை பிடிக்கிறாங்க, வேலை ஆகிடுச்சுன்னா காலை வாரி விட்டுடுறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாங்க. நம்மால் மட்டும் அது மாதிரி இருக்க முடியலையேன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் வேடிக்கையாக சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதுக்காக நீங்கள் கோவப்படக்கூடாது. அதே மாதிரி வேலையாட்களாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், புரிஞ்சிக்காமல் நடந்துப்பாங்க. அதை கொஞ்சம் சகிச்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க விடுப்பில் போனதுனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் சலசலப்பு வந்தாலும் அதை பெருசாக சட்டை பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக
ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் எல்லாமே குப்பைதான். ஆமாங்க, சிலர்கிட்டெல்லாம் நீங்கள் அன்பை அப்படியே கொட்டி கொடுப்பீங்க, எல்லா நேரத்துலேயும் ஆதரவாக நடந்துப்பீங்க. ஆனால் சிலர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உங்கள் அன்பை உதாசீனப்படுத்துவாங்க, உங்களையும் உதாசீனப்படுத்துவாங்க. உதாசீனப்படுத்துபவர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய உணர்வுகளுக்கு யார் முக்கியத்துவம் தருகிறார்களோ அந்த இடத்தில் நின்று ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க, சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 8வது வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை பாடாப்படுத்தின செவ்வாய் 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. விலகி போனவங்க வழக்கமாக வந்து பேசுவாங்க, விரும்பி வந்தியும் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த சொத்து தகராறு, வாய்க்கா வரப்பு தகராறு, 10 வருஷமாக நடக்கிற கோர்ட்டு கேஸு, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க, உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு சிலர் ராசியாக பேசி சுமூகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. சகோதரிக்கு திருமணம் முடியாமல் போகுதேன்னு சங்கடத்தில் இருந்தீங்க, தங்கைக்கு சீக்கிரமாக திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரியுடைய மனசு கொஞ்சம் மாறும். அதனால் இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. புது வண்டி வாங்கினா கூட அடிக்கடி பழுதாகுதேன்னு சில நேரங்களில் நீங்கள் அழுத்து கொள்வதெல்லாமே உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் முக்கியமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு செயலை தொடங்கும் போது காது கேளாதவர்களாக இருந்து விடுங்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆமாங்க, நான் இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறேன், இந்த தொழிலை தொடங்க போகிறேன், இந்த வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அதெல்லாம் உன்னால் முடியுமா? அது பட்ஜெட்டு வேறு மாதிரி, மாதம் மாதம் உன்னால் இஎம்ஐ கட்ட முடியுமா? யோசிச்சிக்கோ அப்படின்னு பயமுறுத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே மனசாட்சியோடு பேசிட்டு முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4வது வீட்டில் வந்து உட்கார்ந்து 10வது வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். இன்றைய தினம் அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து எல்லாம் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்குங்க. நாம் எதுவும் செய்யலைன்னாலும் நம்மளது மேலே தானே சந்தேகப்படுறாங்க. என்ன இப்படி இருக்காங்க, நம்ம நேரம் இப்படி இருக்குதேன்னு சில நேரங்களில் கொஞ்சம் அழுத்து கொள்ளுவீங்க. 8வது வீட்டுக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தாலும் கூட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து இருக்கும்போது கொடுக்குற பணம், காசு, நகை, நட்டு எதுவுமே திரும்பி வராது.
அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரம், மூலப்பத்திரம் அதெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சிருச்சுங்க அப்படின்னு யாராவது சொல்லி ஏதாவது ஒரு சொத்தை கொண்டு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்காதீங்க. மூலப்பத்திரம், தாய் பத்திரம்லாம் இருந்தால் மட்டும் அந்த சொத்தை வாங்கிறது நல்லதுங்க. வீடு மனை ஏதாவது விற்கிறது போகிறது ஏதாவது இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிலர் சின்னதாக ஒரு தொகையை கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் அக்ரிமெண்ட் போட்டு 6 வருஷம் இழுத்துடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து விற்கிறது நல்லதுங்க. வியாபார வகையில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு வலைகளை சமாளிக்க தெரியவில்லை. ஆமாங்க, நேரடியாக யாராவது எதிர்த்து நின்னால் எளிதாக நீங்கள் அவங்கள ஜெயிச்சிருவீங்க. ஆனால் கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க, நடிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, இவங்கள்ட்ட நீங்கள் அவங்க செய்கிற சூழ்ச்சியில் நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் கும்பிடும் கைகளை பார்த்து அல்லது உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை பார்த்து நீங்கள் மயங்கிறதே இல்லைங்க. யாராக இருந்தாலும் நாம் தெளிவாக இருப்போம். அதான் நம்மளை புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்டையும் கவனமாக இருக்கணும், நம்மளை வாரி தூற்றி பேசுகிறவங்கள்ட்டையும் கவனமாக இருக்கணும்னு அனுபவப்பட்டு அடிபட்டு தெளிவான முடிவுக்கு இப்போது வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னாடி இருந்த அந்த தடங்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லாம் வேகமாக இனிமேல் நடக்க தொடங்குங்க. இனிமேல் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இனிமேல் நமக்கு ஓய்வே இருக்காது. இனிமேல் தொட்டதெல்லாமே துலங்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இனிமேல் பரபரப்பாக நீங்கள் மாறுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும். ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு சந்தான பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. படிப்பை தொடராமல் குடும்ப சூழ்நிலையில் விட்டவங்க மீண்டும் கூட படிப்பை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக ப்ரொமோஷனுக்காக படிக்கிறது அதெல்லாமே இனிமேல் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால என்னதான் நாம் கடினமாக முயற்சி செய்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்தாலும் கூட எங்கேயாவது ஒரு மூலையில் போய் அப்படியே நின்று போகுது. அந்த 1% போய் நின்று போகுதேன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஆமாங்க, இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எத்தனை சிக்கல் இருந்தாலும் அதையெல்லாம் ஒவ்வொன்றாக அடித்து நொறுக்கி வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சின்ன வயசுலேருந்தே எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிருந்தா
நல்லாவே இருந்திருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கிறதுனால தான் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் அடிமனசுக்குள்ளார நினைத்து அங்கலாய்த்து கொள்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த செலவுகள், அலைச்சல்கள், சின்ன சின்னதாக இருந்த முன்கோபங்கள் அதெல்லாம் விலகி இன்றைக்கி கொஞ்சம் சாந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கோபமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களும் கொஞ்சம் தேடி வர ஆரம்பிப்பாங்க. விருந்தினர்கள் வருகையால் இன்னைக்கு வீடு கொஞ்சம் சந்தோஷமாக மாறுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் புதன் ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்ததுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சமயோஜிதமாக பேசி எல்லாரையும் சமாளித்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டிடுவீங்க. எல்லாரையும் ஒரு மாதிரி கவர்ந்து இழுத்துருவீங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன தான் 7.5 சனி போட்டு உங்களை அழுத்தினாலும் சூரியன் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் வெற்றியை கொடுத்துன்னு இருக்காரு. அரசு வேலைகளும் நல்ல விதத்தில் முடியும். விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு உங்களை குறை சொன்னவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்த்த உடனே மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் நீங்கள் மேலதிகாரிகளோடு இருக்கிற நெருக்கந்தாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.